ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவ் விலாக். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா என்னமோ நேரம் சரியில்லையா என்னவோ தெரிலங்க. ஒரே நியூஸை திறந்தாலுமே ஒரே பேட் நியூஸாக தாங்க வருது. ஒரு நல்ல செய்தியே வர மாட்டேங்குது. ஒரே ஆக்சிடெண்ட்டு, டெத்து, டவுரி பிரச்சனை, அப்புறம் பார்த்திங்கன்னா சூசைடு, இப்படி தாங்க வருது. என்னமோ ஜூலை தொடங்குனது இதன்யா ஆரம்பித்து இன்ன வரைக்கும் இப்படி தாங்க போயிட்டுருக்கு. அதில் ஒன்று தான் தமிழ்நாட்டை வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ கடலூரில் நடந்த ரிதன்யாவுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் தாங்க. கடலூர் ட்ரெயின் ஆக்சிடெண்ட். ஆனால் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப அநியாயம் இல்லைங்க. எல்லாமே ஒரு உயிர் தான், ஆனால் இதுவும் ரொம்ப அநியாயம் இல்லைங்க. சின்ன குழந்தைங்க பாவம், காலையில் அவங்க அம்மா எவ்வளோ எழுந்து அதுங்களுக்கு வந்து ஒரு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி அதுங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஸ்கூலுக்கே போகாமல் பிள்ளைங்க வந்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் இப்படி ஆகிருக்கு. அதுவும் அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா போன வேகத்தில் அந்த பிள்ளைங்களோட வேனை வந்து அப்படியே இழுத்துட்டு போய் அப்பா கேட்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கலாங்க. அதுவும் சின்ன குழந்தைங்க, ஒன்றுமே தெரியாது. அதுவும் ஒரே குடும்பத்தில் அக்கா தம்பியான். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது? ஒரு ஹியூமன் ஏரரால் நியாயத்துக்கு ஒரு 2 பிஞ்சு உயிர் போயிடுச்சு. மீட்டர் தூரத்துக்கு அந்த பிள்ளைங்களை வந்து இழுத்துட்டு போயிருக்கு போல இருக்குது. ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து 95 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அது வந்து வந்திருக்கு போல இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 மீட்டர் தூரத்துக்கு அந்த பிள்ளைங்களை இழுத்துட்டு போயிருக்குதுன்னா 1 மீட்டர்னாலுமே எப்படிங்க 50 மீட்டர். அந்த பிள்ளைங்களோட ஷூஸு, அந்த பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸு, அந்த சுண்டெல்லாம் வேக வச்சு கொடுத்துருக்காங்க. நேற்று இந்த கலாட்டாவில் தான் நிறைய இந்த மாதிரி லேட்டஸ்ட்லாம் அதெல்லாம் கேட்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் வந்து இதை மாதிரி பப்ளிக்கு சம்மந்தமான இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஏன் இப்படி வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க? டிரைவரை கேட்டால் கேட் கீப்பர்ன்ற, கேட் கீப்பரை கேட்டால் டிரைவர்ன்றாரு. நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னோடய கருத்தை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட் மேலே தான், அதுவும் அந்த நியரஸ்ட்டாக இருக்கிற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மேலே தான். ஏன்னு கேட்குறீங்களா? கேட்டு மூட சொல்லி கேட் கீப்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும். மேபி அவர் ஃபோனே எடுக்கலைனாலும் ட்ரெயின் டிரைவருக்கு சிக்னல், இதெல்லாம் நம்மளுக்கே ஒரு காமனான ஒரு மக்களுக்கே தெரிகிற ஒரு விஷயங்க. இதெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கலாம், டிரைவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம், ட்ரெயின் டிரைவருக்கு. இல்லையா அந்த ட்ரெயினுக்கு சிக்னலே கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏதாவது 3 வழிகள் இருக்குது. ஏதோ ஒரு வழியை அவர் செஞ்சு இந்த ட்ரெயினை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த ஆக்சிடெண்ட்டை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஸோ அவர் எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக 2 பேரும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அநியாயத்துக்கு யாரோ பிள்ளைங்களோட ஒரு உயிரை வந்து இப்படி போயிடுச்சு இல்லைங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்களாக இருந்தால் தானே அந்த வலி வேதனை தெரியும். அதுவும் அக்கா தம்பி 2 பேருமா, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. அதெல்லாம் கேட்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல நம்ம வந்து ரொம்ப ஒரு 2 நிமிஷம் வந்து அதுங்களுக்கு வந்து நம்ம அஞ்சலி செலுத்துவோம். அந்த பிள்ளைங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம கேட்டுப்போங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம மௌன அஞ்சலி செலுத்திட்டு இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதெல்லாம் கண்டென்ட்டாக திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது, சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயம் இது. அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம ஒரு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஒரு வேனு 3 உயிர் பலியாயிடுச்சு. அது துண்டு துண்டாக மூளைலாம். இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு எப்படிங்க இதை பற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தாமல் இருக்க முடியும். அதனால் நம்ம சேனலை சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் கண்டிப்பாக இந்த அஞ்சலியை வந்து அந்த பிள்ளைங்களை போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். அது ஆத்மா சாந்தி அடையணும். ஏன்னா அகால மரணம் அடைஞ்சிருக்குதுங்க அந்த பிள்ளைங்க. ஸோ அதனால் அந்த பிள்ளைங்க வந்து இந்த பிள்ளைங்களெல்லாம் பெற்றோர் ஆறுதல் படுத்தணும். ஒரே குடும்பத்தில் 2 மரணன்றது தாங்க முடியாத ஒரு இழப்பு தான். அதுவும் 10th +2 பிள்ளைங்க போல் இருக்குது. இன்னொரு நிமலேஷ்ன்ற பையனும் இறந்துருக்குறான். அவங்களது ஒரு பையன் வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டான். நேற்று தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறாரு போல இருக்குது. இருந்தாலும் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில், பஸ் ஆக்சிடெண்ட்லலாம் தப்பிச்சு வருதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் தப்பிச்சு வந்தாலும் ஒரு ஊனம் இல்லாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பட் அந்த பையனுக்கு இப்போ வந்த பையனுக்கு சர்வேஷ் அப்படின்ற குழந்தை தான் வந்து உயிர் பழிச்சு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஃப்யூச்சரில் எதனால் எந்த பாதிப்பும் உடல் ரீதியாக எதுவும் அவருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணுவோம். என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மேலே தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்குறீங்களா? கேட்டே மூடலை,
முடியலன்னு நல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இவர் ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுத்தாரு? சரி ஒன்று. 2வது ரெட் சிக்னலில் இருக்கிற கேட்டில் எப்படி ட்ரெயின் வந்தது? இது 2வது. இதெல்லாம் நான் சொல்லலைங்க. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். இதை மீறி நிறைய வந்து அஃபிஷியலாக அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்டு ஆஃபீஸர்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். அது கேளுங்க. இன்னும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரிங்களா? ஆனால் எனக்கு என்ன, ரயில்வே டிபார்ட்மெண்ட் மேலே தான் தப்பு. அதுவும் நியரஸ்ட்டாக இருக்கிற அந்த ஸ்டேஷன் மேலே. இது வந்து பக்காவாக ஹியூமன் எரர்ன்றது நல்லா தெரியுது நம்ம எல்லாருக்குமே. இது பக்காவாக ஹியூமன் எரர் தாங்க. இது ஒரு மனுஷன் பண்ண தப்பில் அநியாயத்துக்கு 2 குழந்தைங்கள பலி வாங்கிடுச்சு. சரிங்களா? அதனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. பிள்ளைங்க நல்லா சேஃபாக ஸ்கூலுக்கு போய் சேஃபாக ஸ்கூலுக்கு வரணும். சரி வேனில் அனுப்புதான் எப்படின்னு 2 வீலரில் கூட்டிகிட்டு போனாலும், நேற்று பாருங்கள் சென்னையில் எக்மோரில் ஒரு லேடி 2 வீலரில் கூப்பிட்டு போய் ஏதோ அந்த வேன் மோதி கீழே ஸ்பாட்லேயே விழுந்து காலியாகிடுச்சு. பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டு வந்திருக்குது. ஹெல்மெட்டே கழட்டி கீழே விழுந்திருக்குது. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வண்டியை உரசிருக்கிறாங்க. ஸோ எந்த வகையில் ஒரு இழப்பு வரணும்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. மீதியெல்லாம் வயசானவங்க தான் இறப்பாங்க. இது பார்த்தா சின்ன குழந்தைங்க கூட இறக்குதுங்க. இப்படி தான் சாவு வரணும் இல்லை, எப்படி வேணாலும் வரலான்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்மளால் பண்ண முடியுதா? எங்கே போனாலும் நல்லா நம்ம ப்ரே பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்சமான கடவுளை நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அனுப்பணும். அது மீறியும் நிறைய வருது தான். ஆனாலும் அதுலேருந்து நம்ம பழைக்கிறதுக்கு நம்ம கும்பிட்ற கடவுள் வந்து அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருப்பாருன்னு என்னோட நம்பிக்கை அது. ஸோ உங்களோட நம்பிக்கையும் அதுவாக தான் இருக்கும். எவ்வளோ டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிற இந்த காலகட்டத்தில் ஏன் இன்னும் சப்வே போடாமல் இருக்காங்க? ஏன் இன்னும் பிரிட்ஜு கட்டாமல் இருக்காங்க? இப்படி நிறைய கேள்விகள்லாம் வருது. இன்னும் கூட இதை மாதிரி லெவல் கிராசிங் இருக்கா அப்படின்ற அளவுக்கும் கூட சந்தேகங்கள் எனக்கே வருது. ஏன்னா இந்த லெவல் கிராசிங்கில் தான் நிறைய ஆக்சிடென்ட்டே நடக்குது. பவரில் தான் இருக்கிறாங்க ஒழிய யாருங்க நம்ம பண்ண தப்பை இந்த காலத்தில் யார் ஒத்துட்ருக்கா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் தான் பண்ணேன்னு சொல்ல இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணம்னு யாராவது சொல்ல பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க. எல்லாம் எஸ்கேப் பவரில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ கூட அவரை ஏன் அந்த பங்கஜ் சர்மா வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க? பப்ளிக் அடிக்குது. அதனால தான் அவரை கூட அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அதனால் நம்ம நாட்டில் மக்கள் எவ்வளோ பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் வேலைங்க கொடுங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை போடுங்க. தமிழ் தெரிஞ்ச ஆளை போடுங்க. தமிழே தெரியாத ஒரு ஆள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல கூட்டு போய் உட்கார வச்சா டிரைவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொன்னாருன்னே தெரியாத போகுது. ஏங்க நம்ம ஊரில் நாளா இல்லை? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் தயவுசெய்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வேலை கொடுங்க. மொழி தெரிஞ்சவங்களுக்கு வேலை கொடுங்க. நிறைய பிள்ளைங்க தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாத, வேலைக்கு செய்கிற வேலைக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாத வேலைலாம் செய்யுதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் எவ்வளோ டெக்னாலஜி படித்த பிள்ளைங்க வேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதுங்களுக்கெல்லாம் போய் அந்த வேலையை கொடுங்க. அப்போ இதெல்லாம் தவிர்க்கலாம் இல்லைங்க? இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்லணுமா? ஏன்னா சின்ன சின்ன நம்மள சாதாரண சாமானிய மக்களுக்கே தெரியுது. ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அங்கே இருக்கும். அதனால் இனி வரும் காலத்தில் இந்த விபத்தெல்லாம் நம்ம தடுக்கணும்னா கவர்மெண்ட் கையில் தாங்க இருக்குது. நம்மளை பாதுகாக்க வேண்டியது அவங்களோட கடமை. அது செய்ய தவறுறாங்க. நிறைய விஷயத்தில் தவறுறாங்க. அதுவும் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வரதட்சணை அது இதுன்னு ஏதோ ஒன்று ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் பண்ணுற தப்பு தான் இது. இது எல்லாமே முழுக்க அரசோட கேர்லெஸ்னஸ் தான் நான் சொல்லுவேன் நான். அதனால் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களோட வேலையை இது வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான பொறுப்புன்னு நினச்சி நல்லா உண்மையாக செய்யணும். இந்த வேலையை கவர்மெண்ட் ஜாபை ஒரு அலட்சியமாக செய்யாதீங்க. இதனால் சம்மந்தம் இல்லாத யாரோ இழக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? அவங்க பெற்றோருக்கும் அவங்களுடைய செழியன் சாருமதியோட அம்மாவுக்கு, நம்ம விமலேஷோட அம்மாவுக்கு, எல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்க ஆறுதல் அடைவாங்கன்னு நினைக்கிறேன். ஆறுதல் அடையணும்னு நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிப்போம். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். சரிங்களா? யார் மேலே தப்பு இருக்குதோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நம்மளும் சொல்லிட்டு தாங்க இருக்கிறோம். 10ஓட 11த்துக்கு அப்படி அசால்ட்டாக போட்டு போயிடறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ நடந்தது? அதுக்கெலாம் என்னங்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தது? எல்லாம் கோர்ட்டில் ஒன்று பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து வடக்கன்ஸாக இருக்கிறாரு. அவரை காப்பாற்றுறது தான் இருப்பாங்க. அதனால் ஸ்டேஷன் மாஸ்டர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. இந்த கேட் கீப்பர் மேலே எடுப்பாங்களா? இதே வந்து டிரைவர் மேலே எடுக்க சொல்லுங்கள், எடுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள். இவங்கெல்லாம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸில். அதனால் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இல்ச்சவாய்க்கானன் தான் அவன் மேலே தான் எடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம நல்லா ப்ரே பண்ணிப்போம். நீங்கள் எல்லோரும் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து டெய்லி உங்களோட ப்ரேயர்ஸில் அவங்கள நினச்சிப்போம். நம்ம அந்த ஆத்மா சாந்தி அடையணும், நீதி கிடைக்கணும். அதுதாங்க, ஜஸ்டிஸ் கிடைக்கணும். யார் தப்பு செஞ்சாங்க அவங்க மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். இனி வரும் காலத்தில் இப்படி ஒரு தவறெல்லாம் நடக்கக்கூடாது. ஒரு ஹியூமன் எரரால் ஒரு உயிர் போகக்கூடாது. அந்தளவுக்கு அந்த ஆள் மேலே இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். சஸ்பெண்டோ ரிசைன் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது.
சரிங்களா? அதெல்லாம் கண் துடைப்பு அது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் கண் துடைப்பு, அந்த கண் துடைப்புலாம் வேணாம். அவங்களுக்கு உண்டான நடவடிக்கை அவங்க மேலே எடுங்க. இதோட இனி வர கேட் கீப்பரும், இனி வர ஸ்டேஷன் மாஸ்டரும் வருங்காலத்தில் எந்த தப்பும் இந்த மாதிரி செய்யக்கூடாத அளவுக்கு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி.